Taste the Daily. நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா எவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராட்டம் 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்க போராட்டங்கள் இருக்கு இல்லையா. ஒரு நாள் 2 நாள்ல வந்த போராட்டம் கிடையாது. நீங்க ரொம்ப லார்ஜர் கொஸ்டினுக்கு போறீங்க. நீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருந்ததுன்னா டோன்ட் மிஸ்டேக் மீ, நாட் பர்சனல். I said that consider this issue in a humanitarian angle. நீங்க டேட்டாவே இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு எந்த விதமான ரிசர்வேஷனுக்கும் எந்த டேட்டாவும் இல்லாமல் தான் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்கோம். 3% தானே கொடுக்குறான். நீங்க அது எப்படி அப்படின்னா நீங்க வந்து எந்த ரிசர்வேஷனுமே நீங்க கேட்க கூடாது. நீங்க வந்து till census is taken you should not ask for any reservation. நான் எந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அப்போஸ் பண்ணல. இது வந்து ஏன் எங்க பிடிக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அதேதான் மறுபடியும் நம்ம இடத்துக்கு வந்து நிக்கிறோம். எகனாமிக்கலி அந்த பேஸ்ல தான் நீங்க அதை பிடிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட பழையோட கம்மியா இருக்குமா? அதுக்கு அவங்க சோஷியல் பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து அவங்க படிச்ச ஒரு அருந்ததியருக்கு அவங்க வீட்டில் அதற்கு இணையா படித்தா அல்லது படிக்காத ஒரு பள்ளரோ பறையரோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்ல இப்போ மாறுதுன்னு சொல்லாதீங்க. ஆன்சர் மை கொஸ்டின் டைரக்ட் சார். நான் இல்ல நீங்க வந்து கோல் போஸ்ட்டை மாத்துறீங்க. நான் இருங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க கேளுங்க. அதாவது டேட்டா தான் பேசிஸ்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. எந்த ரிசர்வேஷனும் கொடுக்க முடியாது. இப்போ இன்ஃபேக்ட் இந்த பேக்வர்டு காஸ்ட் ரிசர்வேஷன் கூட நம்ம 1931 பிறகு காஸ்ட் சென்சஸ் எப்போ சார் எடுத்தோம்? ஸோ இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு சென்சஸ். இது ஒரு 3%ல உங்களுக்கு என்ன வந்துட போகுது? சார் அவன் உங்க சகோதரன் சார். அவன் உங்க சகோதரன் சார். நம்ம சகோதரன் சார். நம்ம சகோதரன். ஆ இல்லை எனக்கு வந்து நீங்கள் உங்களோட பார்வை தவறுன்னு நான் நம்புகிறேன். அமங் த தலித் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான்னா கண்டிப்பாக அம்பேத்கர் சொன்னதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட். அது 10% கூட இல்லையா சார்? டபுள் டிஜிட் கூட இல்லையா சார்? ஒரு சின்ன ரிசர்வேஷன், ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு கன்சர்ன் சார், ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவன் நம்ம சகோதரன் தானே சார். நம்மளை விட கீழே இருக்கான் இல்லையா? அவனை ஏன் நீங்கள் தூக்கி விடக்கூடாது? பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிஸும் இதை நல்லா வச்சு விளையாடுறாங்க. இப்போ பிஜேபி வந்து த ஸ்டாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சுப்ரீம் கோர்ட் தே சப்போர்ட்டட் சப் கிளாசிஃபிகேஷன். பட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தே ஆர் பிளேயிங் இட் சேஃப். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். காங்கிரஸ் டெல்லி டாலிங் எல்லா பார்ட்டியும் இதை வச்சு நல்லா விளையாடுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஓட் பேங்க் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலித் எமான்சிபேஷனுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மட்டுமே நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு மட்டும்தான் இதை பேசுவாங்க. இது வந்து தலித் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு பெரிய கிரைசிஸை உண்டாக்கி இருக்கின்றது உண்மை. நாடறிந்த தலித் முகங்களாக இருக்கக்கூடிய மாயாவதி, அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், சந்திரசேகர் ஆசாத் எல்லாரும் வந்து இதை வந்து பாஸ்வான், மினிஸ்டர் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானோட சன், everyone opposes it. But there are other groups who are supporting it. ஆகவே இந்த பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் பேட்டில் தான் ஃபைட் ஆகும். லீகலா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புறேன் வித் மை லிமிட்டட் நாலேஜ் ஆஃப் லா. நவ் பீப்புள் ஆஸ்க், இந்த சப் கேட்டகரைசேஷனை பற்றி சொல்லும்போது அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசும்போது வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? வேர் இஸ் தி டேட்டானு? ப்ரிசைஸ்லி தட்ஸ் த ப்ராப்ளம். இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா ரிசர்வேஷனுமே 1931 அந்த டேட்டா வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். பெரிய அளவில் வந்து டேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்லஸ் சென்சஸ் எடுத்தீங்கனாலே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரப்போறதில்ல. எல்லா பிரச்சனையும் எங்கே வந்து முடியுதுன்னா சென்சஸில் வந்து முடியுது. அண்ட் திஸ் கவர்மெண்ட் இஸ் டில்லி டாலிங் வித் சென்சஸ். 2011க்கு பிறகு 21 கொரோனாவால் போச்சு. இப்போ வந்து 24 எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதையும் எந்த லட்சணத்தில் எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இதை எப்படி பார்க்குறேன்னா, அன்லஸ் யூ டேக் சென்சஸ் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடையாது. அந்த சென்சஸில் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாடல்ஸ் ஆப்பரேட்டர், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த பழைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கலைச்சிட்டாங்க ஒரு ஆர்கனைசேஷனை. ஏன் முதல்ல வச்சாங்க, ஏன் கலைச்சாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து அண்டர் த ரேப்ஸ் நடக்குது. எந்த டிரான்ஸ்பரன்ஸும் இல்லாத ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். இதுக்குள்ள தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது சென்சஸ் இஸ் தி பேசிக் டாக்குமெண்ட், சென்சஸ் இஸ் தி பேசிக் டேட்டா. சென்சஸ் இல்லாம வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்ம பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரிதிங் மே கோ ஹேவயர். ஏன்னா நம்ம தலைகீழ போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸப்ட் கப்பல் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸும் ஈவன் டியூரிங் த பீக் ஆஃப் கொரோனா அவங்க சென்சஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. சென்சஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட் இன் அ வெரி வாஸ்ட் கண்ட்ரி லைக் இந்தியா. அதுவும்
பழைய மாதிரி எனுமரேஷனும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, கையில் போட்டு எழுதிக்கிட்டு. நான் இப்போ வந்துடுச்சு, எல்லாமே உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு. பை யூசிங் மாடர்ன் மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூ கேன் சம்ஹவ் டேக் இட் ஈஸிலி, நாட் ஈஸிலி, பட் அந்த பழைய கையில் எழுதுறதோட இதெல்லாம் பார்த்து, அதாவது நான் அதை கவர் பண்ணியிருக்கேன் 2001. ஐ ஹவ் கவர்ட் அஸ் அ ஜேர்னலிஸ்ட் 2001 சென்சஸை கவர் பண்ணியிருக்கேன். எப்படி அவங்க எடுப்பாங்க, எப்படி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படி அதை கைப்பட எழுதுவாங்கன்னா. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி வந்து மெஷின்ஸ் வந்துடுச்சு நமக்கு வந்து. So by using modern technology and scientific methods we can do it, but this government is afraid of data. This is a no data alliance government. பாச்சிதம்பரம் சொன்ன மாதிரி NDA கவர்மெண்ட்னா no data alliance government. இவங்களுக்கு டேட்டாவே வேணாம், ஏன்னா டேட்டா இவங்களுக்கு எதிராக போகுது, எல்லாமே இவங்களுக்கு எதிராக போகுது. அதனால் டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடிப்படையில் எந்த நேர்மையும் இல்லாத, எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாத, எந்த மாரல் ஆஸ்பெக்ட்ஸும் வேல்யூஸும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் தமிழ்வாணன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், இது வந்து லீகல் இஷ்யூ, நீங்கள் லீகல் ஆங்கிளில் பேசுங்கன்னாரு. நான் சொன்னேன், திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, திஸ் இஸ் நாட் அ லீகல் இஷ்யூ. லீகலாக இதை இன்டர்பிரட் பண்ணலாம், பட் இதை பொலிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். பிகாஸ் எ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் டெல்ட் வித் த மேட்டர் 6:1 விகிதத்தில் சப் கிளாஸிஃபிகேஷன், சப் கேட்டகரைசேஷனை வந்து அலோவ் பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுனா த கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். ஸோ வாட் எவர் மேட்டர் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் டீலிங் வித் இஸ் நத்திங் பட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான். அதுவும் தலித் எமான்சிபேஷன், தலித் ரிசர்வேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸ். இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து இந்த இஷ்யூவை வந்து நம்ம ரொம்ப ஒரு நேரோ மைண்டடாக பார்க்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஒரு விஷயம் நான் முதலே தெளிவுபடுத்துகிறேன், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தலித் பாலிட்டிக்ஸ், நார் ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் லா. ரெண்டும் கட்டான் ஒரு மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, பொதுமக்கள் பார்வையிலேருந்து சொல்லலாம், திருவாளர் பொதுஜனத்தோட பார்வையிலேருந்து சொல்லலாம், எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த பிரச்சனையை அணுகணும்னு நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயத்தையும் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா வந்து, இந்த இஷ்யூவில் 2 கருத்துக்கள் இருக்குது. தெர் ஆர் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, தெர் ஆர் 2 வியூ பாயிண்ட்ஸ். உங்களுக்கு எதிரான கருத்து உள்ளவர்களை தயவுசெய்து எதிரிகளாக பார்க்காதீங்க, அவர்களை தலித் எதிரிகளை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்கள ப்ளீஸ் ஃபார் ஹெவன் சேக் டோன்ட் கன்சிடர் ஆஸ் யுவர் எனிமீஸ், தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மீ, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறேன் ப்ராடாக. பட் எனக்கு வந்து தலித் மக்களோட துயரங்கள், துன்பங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், புரியும். ஆஃப்டர் ஐ பிகம் ஏ ஜேர்னலிஸ்ட் ஒன்லி எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. ஜேர்னலிஸ்ட் ஆன பிறகும் பல ஆண்டுகள் பொறுத்து தான், குறிப்பாக பாஸ்ட் ஒரு 20 இயர், ஒரு 15 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேமன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இருந்து கூட இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கூட நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து இதில் புரியும் நான் நம்புகிறேன். இதே ஹாலில் பல வருடங்களுக்கு முன்பு ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸில் வந்து அவர் சொல்லுவார், தலித்ஸ் எமான்சிபேஷன், தலித்ஸோட துயரங்களை பற்றி பேசும்பொழுது மை ஹார்ட் ப்ளீட்ஸ் ஃபார் தம் அப்படின்வார். எனக்கு ரொம்ப என் மனசில் தச்ச வார்த்தை. இதே ஹாலில் பல வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 25-30 இயர்ஸ் முன்னால் கூட இருக்கும், when I was young. அவர் இன்னும் நிறையா சொல்லுவார், why can't we make Dalits as Supreme Court judges, only Dalits as Supreme Court judges for at least 10 years. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணயர் மாதிரியான ஆளுமைகள் மூலம் தான் வந்து இந்த பிரச்சனையை பற்றிய புரிதலே வந்து எனக்கு வந்து மெல்லமாக வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கைண்ட்லி கன்சிடர் தீஸ் வியூ பாயிண்ட்ஸ். பேசிக்கலி தட் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். மாற்று கருத்து உள்ளவர்களை தயவுசெய்து தலித் விரோதிகளாகவோ அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குதோ அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் தயவு செஞ்சு வேணாம். திஸ் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அண்ட் யூ ஷுட் ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா வந்து இந்த இஷ்யூ வந்து இந்த தலித் இன்னர் ரிசர்வேஷன், சப் கிளாஸிஃபிகேஷன், உள்ஒதுக்கீடு, தலித் உள்ஒதுக்கீடுன்றது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி டீல் பண்ணோம், 50 வருஷமாக சுப்ரீம் கோர்ட் இதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1975 வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் ரிசர்வ்ஸ் 50% ஃபார் ஜாப்ஸ் within the scheduled caste quota for Balmikis and Mazhabi Sikhs. அதன் பிறகு 2000 ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் சப் கோட்டாஸ் வித்தின் தி எஸ்சி கோட்டா. 2004 அது முக்கியமான ஒரு வருடம். 5 ஜட்ஜ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் இவி சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதில் தான் வந்து வேறு
the court holds that the SCs were a homogeneous group and subclassification not permissible. 2006 Punjab and Haryana High Court strikes down Punjab government circular against the backdrop of 2004 judgment. அதாவது 2004 சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து சப் கிளாஸிஃபிகேஷனை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2006 வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட்டில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சப் கிளாஸிஃபிகேஷனை 2004 ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையாக வச்சு அதை அவங்க வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. அகெயின் 2006 சென்டர் டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்ஸ் ஜஸ்டிஸ் உஷா மேரா கமிஷன் டு எக்ஸாமின் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் எஸ்சிஸ் இன் ஆந்திரா அண்ட் ரெக்கமெண்ட்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன். But 2020 Devendra Singh and others in the 5 judge bench doubts the correctness of E.V. Chinnaya judgment. அதாவது 2004 ஜட்ஜ்மெண்ட்டை 2020 15 வருடங்கள் கழித்து சுப்ரீம் கோர்ட் வந்து சந்தேகத்தை கிளப்புது. நம்ம இது வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலான்ற தோனியில் அது போகுது. அண்ட் ஃபைனலி 2024 திஸ் ஜட்ஜ்மெண்ட் 7 judge bench verdict allows subclassification in the SC quota. This was 6:1. Justice Chandrachud தலைமையிலான அமர்வு 6 நீதிபதிகள் இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் கவாய் who said who overstepped about creamy layer அதை பேசுவோம். Justice Bela Trivedi was supposed to be in other words very was supposed to be a person who toes the line of the government of India especially in matters like bail. She was law secretary during Narendra Modi's government in Gujarat when Modi was the chief minister, and after 10 years she was elevated to the Supreme Court. And there are cases where Supreme Court la vandu bail petitions varumbozhudella vandu when this case comes before a particular this judge Justice Bela Trivedi, petitioners used to withdraw their petition. Idella nadandirukku. Just as a simple background I am saying, and you have to draw the inference. Certain things I can't say in open words. So that dissenting judgment was, it's you have to take it with a pinch of salt. I don't know whether I am crossing my limits or not, but I think I have a right to say that. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது I did not support the creamy layer concept propounded by Justice Gawai, who himself is a Dalit. இதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஜஸ்டிஸ் கவாய் இஸ் அ தலித். அவர் என்ன சொல்கிறாரு, த்ரீ ஜென்ரேஷன்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா வந்து வி ஷுட் ரீகன்சிடர்னு ஹி இன்ட்ரடியூசஸ் த க்ரீமி லேயர் கான்செப்ட். ஐ திங்க் விச் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி ஸ்கோப் ஆஃப் தி பெட்டிஷன் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து சப் கேட்டகரைசேஷன் சம்மந்தமாக வரும்போது வேர் கம்ஸ் த க்ரீமி லேயர்னு எனக்கு தெரியல. எனிவே இட் இஸ் ஒன்லி அன் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். திஸ் ஒப்பீனியன் ஆஃப் ஜஸ்டிஸ் கவாய் இஸ் நாட் அன் ஆர்டர், இட்ஸ் நாட் அ ரூலிங், இட்ஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட், பட் இட்ஸ் அன் ஒப்பீனியன். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நவ் எப்படி வந்து இதை நம்ம வந்து தலித் எமான்சிபேஷனை பற்றி பேசும்பொழுது நம்ம ஏன் வந்து தலித் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய, கொடுக்கல் வாங்கல் கூட இல்லாத, திருமண உறவுகளை வச்சுக்கொள்ள முடியாத அந்த கம்யூனிட்டிஸை வந்து நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டு கொடுக்கக்கூடாது? ஃப்ரம் அ பர்ஸ்பெக்டிவ் எப்படி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷனில் ஏன், இன்ஃபேக்ட் இட் வாஸ் none other than Baba Saheb Dr. Ambedkar in a famous lecture on January 31st, 1944 in one of the towns in Maharashtra. Dr. Ambedkar said that urged the SCs must realize their responsibility to wipe out internal divisions among SCs when they demand of others the removal of untouchability. ஜனவரி 31, 1944 மகாராஷ்டிராவில் ஒரு நகரத்தில் பேசும்பொழுது நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், எஸ்சிஸ் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தங்களுடைய சமூகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய துயரங்களை, கண்ணீரை துடைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. இது தாழ்த்தப்பட்டவர்களாக தாங்கள் படும் துயரத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுதும், அந்த தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறவர்கள் என்ற பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுதும் இது முக்கியமானது. திஸ் இஸ் த ஃபேமஸ் வேர்ட்ஸ் பை டாக்டர் அம்பேத்கர். சி, ஒரு காமன் பர்ஸ்பெக்டிவில், ஹியூமனிடேரியன் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கும்போது, வை கான்ட் வி கிவ்
internal reservation to Dalits within the community, because it was 20 years back, I suppose, anthropological survey of India would have a survey la, there are 5,000, at least 5,000 subcastes within the Dalit community. அது வந்து 5,000 கூட ஒரு அளவுக்கு தான், அது எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் அ வெரி டீப் சீட்டட், டீப் ரூட்டட் இஷ்யூ, அண்ட் எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் சோஷியாலஜி வில் என்டார்ஸ் மை ஸ்டேட்மெண்ட், ஐ ஹோப். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்து நம்ம வரவேற்கக்கூடாது? இன்னும் சொல்ல போனால், திஸ் ஜட்ஜ்மெண்ட் எய்ம்ஸ் டு மிட்டிகேட் த இன்இக்வாலிட்டிஸ் வித்தின் த எஸ்சி கம்யூனிட்டி பை அட்ரஸிங் சச் ஹெட்ரோஜெனிட்டி. திஸ் த ரியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், எ பர்சன் லைக் யோகேந்திர யாதவ், who is supposed to be a very forward looking person, அவர் சொல்கிறார், யோகேந்திர யாதவ் வந்து அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறார், அவர் வரவேற்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ரீசன்ட் பிஹார் சர்வேல கூட among the 10,000 Dalits, 124 are Dobis. அது ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்கள, தட் இஸ் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறவங்க. 10,000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 124 பேர் தோபிஸ்ன்ற அந்த கம்யூனிட்டி. இதே வந்து துசாட்ஸோட எண்ணிக்கை 45, முசாஹர்ஸ் வந்து ஜஸ்ட் 1. அண்ட் ஒரு விஷயம் வந்து, assumption that SCs are one homogeneous group falls in the face of prohibitions of intermarriage even within the community. நீங்கள் வந்து ஒற்றைத்தன்மை உடையவர்கள்னா, உங்களால் ஒரு திருமண உறவுகளை வச்சுக்க முடியல, உங்களால் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியலன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நீங்கள் ஏன் வந்து மறுக்கிறீங்க, ஏன் அதை கடந்து போகிறீங்க? why are you gloss over it? இன்னொன்று, இந்த இப்போ இந்த கோரிக்கைகள் வந்தது, நிறைய டிமாண்ட்ஸ் இதெல்லாம் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்ட இருந்து தான் வருது. there are demands and demands from various communities. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அருந்ததியர் கம்யூனிட்டிலேருந்து வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வந்து இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வரும்பொழுது, இந்த கோரிக்கை வந்து சமூகத்துக்கு உள்ளேருந்து வரும்போது நம்ம எப்படி அதை கடந்து போக முடியும்? அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ஒற்றைத்தன்மைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? என் நண்பர் கௌதம் சன்னா பேசும்போதுக்கு பதில் சொல்லுவார், நான் நம்புகிறேன். இதை வந்து சீரியஸாக தான் நம்ம இந்த இஷ்யூவை பார்க்கணும். அந்த மங்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, தே ஆர் கன்சிடர்ட் லோயஸ்ட், அபவ் தம் வேர் மஹார்ஸ் அண்ட் மங் வேர் டீம்டு அன்டச்சபிள் பை சமர்ஸ். அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் அது நிலவுதுன்றதை தான் நமக்கு வந்து காட்டுது. இன்னொன்று, ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இல்லை, அதுக்கு முன்னால் எவ்ரி ஜாதி occupies a distinct position in social ladder, internal divisions within the caste orders. அது வந்து ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு broad classificationக்குள்ளேயும் ஒரு ஜாதி இருக்குது. And the untouchability practiced by Dalits among themselves is a cruel thing. அதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாது, அதை நாங்கள் தான் அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது கண்ணு முன்னால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆகவே உச்சநீதிமன்றம், கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், ஆஃப்டர் எலாபரேட் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐ திங்க் அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்து போட்டுட முடியாதுன்னு எனக்கு தோணுது. பட் தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த அதிகாரத்தை வந்து மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க, மத்திய அரசுக்கு இருந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க மாயாவதி பேசும்பொழுது அடுத்த நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க, ஆர்டிகல் 341 அதை வந்து 9th ஷெட்யூலில் சேர்க்கணுன்னாங்க. எனக்கு ரெண்டு விஷயம் இங்கே. ஒன்று, கொஸ்டின் ஆஃப் கிளாரிட்டி. ஐ எம் நாட் அ லாயர், பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. கேன் யூ இன்க்ளூட் அன் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்டர் 9th ஷெட்யூல்? எனக்கு தெரியல. 9th ஷெட்யூலில் நீங்கள் வந்து இயற்றப்படுகிற சட்டங்களை தான் சேர்க்க முடியும். இஃப் ஐ எம் ராங், எனி ஒன் இன் த ஆடியன்ஸ் கேன் கரெக்ட் மீ. இப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து இங்கே இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு 94ல் கொண்டு வந்தப்போ தட் வாஸ் இன்க்ளூடட் இன் தி 9th ஷெட்யூல். பட் ஹியர் மாயாவதி டிமாண்ட்ஸ் தட் ஆர்டிகல் 341, an article of the constitution, an article which was inserted after elaborate arguments in the Constituent Assembly, and there were threadbare debates in the Constituent Assembly.
this act, this article was developed and it was in this statute. Can you insert an existing article of the Constitution in the 9th schedule? I don't know, எனக்கு தெரியல. நம்பர் 2, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9th ஷெட்யூலில் போகிறதால மட்டுமே ஒரு விஷயம் ஜுடிஷியல் ப்ரிவ்யூக்கு வெளியில் போயிடாது. இட் இஸ் ஸ்டில் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுதான், திஸ் இஸ் த ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா in 2014-15. And there was one more judgment in 2007 wherein they have stated that just because you are inserting something into 9th schedule, you cannot escape from the judicial review. So இது லீகல் பாயிண்ட்ல. பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிஸும் இதை நல்லா வச்சு விளையாடுறாங்க. இப்போ பிஜேபி வந்து த ஸ்டாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த சுப்ரீம் கோர்ட், தே சப்போர்ட்டட் சப் கிளாசிஃபிகேஷன். பட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தே ஆர் பிளேயிங் இட் சேஃப். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், காங்கிரஸ் டெல்லி டாலிங், எல்லா பார்ட்டியும் இதை வச்சு நல்லா விளையாடுறாங்க. எல்லாருக்குமே வந்து ஓட் பேங்க் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலித் எமான்சிபேஷனுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மட்டுமே நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு மட்டும்தான் இதை பேசுவாங்க. ஸோ இதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? இது வந்து தலித் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு பெரிய கிரைசிஸை உண்டாக்கி இருக்கின்றது உண்மை. இந்த நாடறிந்த தலித் முகங்களாக இருக்கக்கூடிய மாயாவதி, அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், சந்திரசேகர் ஆசாத், எல்லாரும் வந்து இதை வந்து பாஸ்வான், மினிஸ்டர் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானோட சன், everyone opposes it. But there are other groups who are supporting it. ஆகவே இந்த பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் பேட்டில் தான் ஃபைட் ஆகும். லீகலாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நம்புகிறேன், with my limited knowledge of law. Because a constitution bench ruling, there's 2 7-judge bench ruling, it will take, I think, 120 years, not less than 20 years to reverse a 7-judge bench ruling. It's very, very difficult. அப்போ இதை பொலிட்டிக்கல் ஏரியானால தான் ஃபைட் பண்ணணும். நவ் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நான் இது எப்படியெல்லாம் ஃபேன் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒவ்வொரு கட்சியும் வரக்கூடிய எலெக்ஷன்ஸில் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் எதிர்க்கிறவங்களா இருந்தாலும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரேஜிங் இஷ்யூ, அதில் சந்தேகமே இல்லை. இது வந்து தலித் பாலிடிக்ஸையே பெரிய அளவில் மாற்றக்கூடிய, தலித் பாலிடிக்ஸ்குள்ளே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூவை தான் மாறப்போகுது. நவ் பீப்புள் ஆஸ்க், இந்த சப் கேட்டகரைசேஷனை பற்றி சொல்லும்போது அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசும்போது வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, வேர் இஸ் தி டேட்டானு? ப்ரிசைஸ்லி தட்ஸ் த ப்ராப்ளம். இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா ரிசர்வேஷனுமே 1931 அந்த டேட்டா வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். பெரிய அளவில் வந்து டேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்லஸ் சென்சஸ் எடுத்தீங்கனாலே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரப்போகிறதில்ல. எல்லா பிரச்சனையும் எங்கே வந்து முடியுதுன்னா சென்சஸில் வந்து முடியுது. அண்ட் திஸ் கவர்மெண்ட் இஸ் டில்லி டேலிங் வித் சென்சஸ். 2011க்கு பிறகு 21 கொரோனாவால் போச்சு. இப்போ வந்து 24 எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதையும் எந்த லட்சணத்தில் எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இதை எப்படி பார்க்குறேன்னா, அன்லஸ் யூ டேக் சென்சஸ் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடையாது. அந்த சென்சஸில் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாடல்ஸ் ஆப்பரேட்டர், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த பழைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கலைச்சிட்டாங்க ஒரு ஆர்கனைசேஷனை. ஏன் முதல்ல வச்சாங்க, ஏன் கலைச்சாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து அண்டர் த ரேப்ஸ் நடக்குது. எந்த டிரான்ஸ்பரன்ஸும் இல்லாத ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். இதுக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது சென்சஸ் இஸ் த பேசிக் டாக்குமெண்ட், சென்சஸ் இஸ் த பேசிக் டேட்டா. சென்சஸ் இல்லாமல் வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்ம பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரிதிங் மே கோ ஹேவயர். ஏன்னா நம்ம தலைகீழ போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸப்ட் அ கப்பல் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸும் ஈவன் டியூரிங் த பீக் ஆஃப் கொரோனா அவங்க சென்சஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. சென்சஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் நல்ல வெரி வாஸ்ட் கண்ட்ரி லைக் இந்தியா. அதுவும் பழைய மாதிரி எனுமரேஷனும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. கையில் போட்டு எழுதிக்கிட்டு நான் இப்போ வந்துடுச்சு, எல்லாமே உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு. By using modern methods and modern gadgets and technology, you can somehow take it easily. Not easily, but அந்த பழைய கையில் எழுதுறதோட இதெல்லாம் பார்த்து, அதாவது நான் அதை கவர் பண்ணியிருக்கேன் 2001. I have covered as a journalist.
2001 சென்சஸை கவர் பண்ணியிருக்கேன். எப்படி அவங்க எடுப்பாங்க, எப்படி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படி அதை கைப்பட எழுதுவாங்கன்னா. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி வந்து மெஷின்ஸ் வந்துடுச்சு நமக்கு வந்து. ஸோ பை யூஸிங் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வி கேன் டூ இட். பட் திஸ் கவர்மெண்ட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டேட்டா. திஸ் இஸ் அ நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட். ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி என்டிஏ கவர்மெண்ட்னா நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட். இவங்களுக்கு டேட்டாவே வேணாம். ஏன்னா டேட்டா இவங்களுக்கு எதிராக போகுது, எல்லாமே இவங்களுக்கு எதிராக போகுது. அதனால் டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடிப்படையில் எந்த நேர்மையும் இல்லாத, எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாத, எந்த மாரல் ஆஸ்பெக்ட்ஸும் வேல்யூஸும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். பட் டு புட் இட் வெரி சிம்பிளி, ஐம் எ லேமன். ஒரு ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷனில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார் வள்ளலார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கடையனுக்கும் கடையன் வரலையா மகாத்மா காந்தி. அந்த மாதிரி நம்ம அந்த தலித் கொஸ்டின் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஹோமோஜினியஸ் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஐ கங்கர் வித் தட் ஜட்ஜ்மெண்ட். துன்பப்படக்கூடிய ஒருவனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு மனிதனாக, பத்திரிகையாளனாக நான் வரவேற்கிறேன். என்னுடைய கருத்துக்களில் தவறுகள் இருக்கலாம். குற்றம் காண வேண்டாம், குறை கூறுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ ரிசர்வேஷனை வந்துட்டு இன்னமும் வந்து கிளாஸிஃபை பண்ணால் லைக் நிறைய பொலிட்டிக்கல், யூ ஆல்சோ மென்ஷன் த பொலிட்டிக்கல் கேம், தட் ஆல்சோ ஐ அக்செப்ட் வித் தட், தட் இஸ் பியாண்ட் தட் திங். ஸோ இதை வந்துட்டு இப்போ லைக் ஈக்குவாலிட்டி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க இன்னும் கூட அவங்களுக்கு ஏன் இதை மாரி கவர்மெண்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐ எம் நாட் கிளியர். இன் பிளேஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுன்றீங்களா, இல்லை ஸ்காலர்ஷிப்? நோ, அப்படி நான் சொல்லலை. ரிசர்வேஷன் வந்துட்டு இப்போ அதாவது எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற லேடரில் ஹையரார்கியில் ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்கிறவங்களால இப்போ எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற லேடரில் கீழே இருக்கிறவங்களோட ரிசர்வேஷனை பறிக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில் வந்துட்டு எந்த இடத்துல வந்து இப்போ லைக் அஃப்கோர்ஸ் ஐ அக்செப்ட் தட் அவங்க வந்துட்டு இன்னும் கூட வந்து மார்ஜினலைஸ்டாக இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த விஷயத்தை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அவங்களையுமே மேலே கொண்டு வரதுக்கு ஒய் கான்ட் வி வாட் in addition to reservation சொல்றீங்களா? Yes. That they can do it, but that's not the issue. The issue is that can you allow reservation within the reservation? Marginalized sectionsக்கு தலித்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்கறத சில கம்யூனிட்டிஸ் எதிர்க்கிறாங்க, சில கம்யூனிட்டிஸ் எங்களுக்கு வேணுன்றாங்க. டு புட் இட் bluntly. Now the court says that you can give it, and even it has said that state governments can do it. Now as a question of principle வந்து I support the Supreme Court judgment because I feel that democratization of reservation must take place within the SC community. There are problems, but as a principle கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ஸ் மட்டுமே அனுபவிக்கிறது கீழே டெமோக்ரட்டைஸ் ஆகணும் தான் நான் விரும்புகிறேன். இன்ஃபேக்ட் தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர். அதில் வந்து நமக்கு சென்சஸ் இல்லை, டேட்டா இல்லைன்றது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இன் பிரின்சிபல் டு யூ சப்போர்ட் சப் கேட்டகரைசேஷன் ஆர் நாட்? ஐ செட் எஸ், ஐ சப்போர்ட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா சார், சப் கேட்டகரைசேஷனை நம்ம அலோவ் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம், வரணும். இது என்னென்னா இப்போ படிக்கிற வரையும் வரும்போது அதோடைய வேற்றுமை தெரிய மாட்டேங்குது. இப்போ எஸ்சிஏ ரிசர்வேஷன் வந்து இப்போயும் படிக்கிற பசங்களுக்கு வரையும் இருக்குது. அங்கே பசங்களுக்குள்ள அந்த மோட்டிவ் எதுவுமே இல்லை. அது உரிமையாக தான் நம்ம போராடும். இதில் பொலிட்டிக்கல் கேம் எங்கே இருக்குன்னா, வேலைவாய்ப்பு வரும்போது தான் அந்த ப்ராப்ளம் வருது. என்னென்னா இதில் எஸ்சிஏ வந்துடுறாங்கன்றது பிரச்சனையாக சொல்லலை. நீங்கள் சொல்கிறது நானும் அதை எதிர்த்து பேசலை. இப்போ ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னது வந்து படித்தவங்க 10,000 பேர் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்க. படிக்கிற வரையும் வந்திருக்கிற ரிசர்வேஷனில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வரல. இப்போ எங்கே அந்த பிரச்சனை ஒருத்தவங்களுக்குள்ள அந்த சப் கம்யூனிட்டிஸ்குள்ளே ப்ராப்ளம் வருதுன்னா, ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் எதுவுமே ஃபில் பண்ணலை. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் 200 பாயிண்ட்ஸ் ரோஸ்டரில் வந்து ரொம்ப டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் பிரித்து இது பண்ணும்போது அங்கே வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி. அதில் குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிஸ் மட்டும் அந்த ப்ரெஃபரன்ஸுக்கு வரும்போது அதையும் அவங்க ஃபில் பண்ணுறதில்ல, நாட் சூட்டபிள் கேண்டிடேட்னு போட்டுறாங்க. ஸோ அது ஒருத்தருக்கு வாய்ப்பு வரதையும் இதுவாகலை, அவங்களுக்கும் கொடுக்கறதில்ல. இதனால் டிமாண்ட்ஸ்னால இந்த கம்யூனிட்டிஸ்குள்ளே
ஒரு இவன் வந்து இந்த கம்யூனிட்டி கொடுத்தனால நமக்கு கிடைக்கல, அந்த கம்யூனிட்டி கொடுக்கல, இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமாக பண்ணுறாங்க. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்னன்னு நம்ம யோசிச்சோம்னா அது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நான் வந்து எஸ்சி இல்லை சப் கேட்டகரைசேஷன் கொடுக்குறது தப்புன்னு பேச வரல சார், கொடுக்கணும் தான் இது பண்ணுறோமானா இந்த சப் கேட்டகரைசேஷன் பண்ணுறன்ற பேரில் எஸ்சிக்குள்ளே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இதில் யாரையும் ஃபில் பண்ணாமல் அந்த ஜாப்ஸ் இப்போ வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து ஷார்ட் ஃபாலாகவும் பேக்லாக்காகவும் இருக்குது. இப்போ 10,000 வேகன்சிஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு வேகன்சி இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த 10,000 வேகன்சி ஃபில் பண்ணல, அது என்னென்ன கேடர்லன்னு இன்னும் அவங்க வாங்கலை, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு வாங்கலை. ஸோ இந்த 10,000 ஃபில் பண்ணாலே இந்த அமாங் த எஸ்சி கம்யூனிட்டிஸ்குள்ளே ப்ராப்ளம் இருக்காதுல்ல. இப்போ ஜாபில் இப்போ எனக்கும் கிடைக்கல, இன்னொருத்தவங்களும் கிடைக்கல, இது சப்கேட்டகரைசேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து தலித் கம்யூனிட்டிஸ்குள்ளே பொலிட்டிக்கலாக இது பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிவிஷனை உண்டாக்கிட்டு ஒரு ஒற்றுமையை குலைச்சிட்றாங்க. ஏன்னா ஒன்றா சேர்ந்தே போராடி ஒரு இதை பெற முடியல. அப்போ இல்லை, அதுக்கு அவருடைய இது என்னன்னு கேட்குறேன். இப்போ சப்கேட்டகரைசேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ சப்கேட்டகரைசேஷன் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா வேலைவாய்ப்பு வரும்போது வருது. அவங்க வந்து இதில் எந்த கம்யூனிட்டிஸ்க்கும் தரமாட்டேன்றாங்க, அதை வந்து வேகன்சியாக வச்சுறாங்க. அதனால் இந்த கம்யூனிட்டிஸ்குள்ள ப்ராப்ளம் வந்து ஒருத்தர் வெறுப்புணர்வாக பார்க்குறதா இருக்கிறதுன்றதா, வேற ஒன்றும் இல்லை. புரியுது. இது அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று, இன் பிரின்சிபல் நீங்கள் சப்கேட்டகரைசேஷனை ஆதரிக்கிறாங்க இல்லை, அதோட முடிச்சு போச்சு. நீங்கள் இருக்க முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம். எல்லா சொல்யூஷன்லையுமே ஒரு ப்ராப்ளம் வரும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னுடைய உரையில் சொல்லணும்னு நினச்சேன், அதை விட்டுட்டேன். ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் பயங்கரமாக ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு, கம்ப்ளீட்டாக ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் ரிசர்வேஷனை ஓரளவுக்காவது நீங்கள் கொண்டு போகலன்னா, இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும், பிளாக்ஸுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து யார் செய்கிறாங்க? ஆகவே கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டுமே குறி வச்சு இது நடந்துட்டு இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனையோட மிக கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டுமே இல்லை சார், பிரைவேட்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க ரிசர்வேஷன் கிடையாது, கவர்மெண்ட்லயும் பிரைவேடைசேஷன் ஆக்கிட்டாங்க. இல்லங்க, இருக்கிற வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு, அதையும் யாருக்கும் ஒழுங்கா தர மாட்டேன்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து இவங்களுக்குள்ள ரொம்ப யூனிட்டி இல்லாம போகுது. புரியுது, ஒரு நிமிஷம். கவர்மெண்ட் செக்டார்ல ஜாப்ஸ் ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. ஜாப்ஸ் அதில் வந்து அடிக்குவேட் கேண்டிடேட் கிடைக்கலன்னா அந்த பிளேஸ் அப்படியே விட்டுட்டு போயிடுறான். வந்து ஜெனரல் கேட்டகரியிலேருந்து எடுத்து போடுவான். இப்போ ப்ராப்ளம் வரும், அதை விட்டுட்டு போகிறான். ஃபியூச்சர் வந்து ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டாரில் தான் நிறையா வரப்போகுது. ப்ரைவேட் செக்டாரில் இந்த ரிசர்வேஷன்ஸை பற்றின ஒரு டிபேட், ஒரு டயலாக் இல்லைன்னா இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷனே வந்து கொலாப்ஸ். இன்னொன்று, லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் தலித்ஸுக்கான அந்த உரிமைகளை பற்றி பேசாமல் இது எல்லாத்தையும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் தான் லார்ஜர் இஷ்யூஸ். நம்ம அதை தான் பேசணுமே ஒழிய ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு இஷ்யூவாக வந்து, அதாவது துண்டு துண்டாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. தோழர்களுக்கு வணக்கம். இன்னும் ஓரிரு கேள்விகளோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இல்லை, எனக்கு கேள்வி இல்லை. சரி, இது நல்ல கேள்வி. கரெக்டான கேள்வி. இது எல்லாமே எதுக்குமே டேட்டா கிடையாது. இடபிள்யூஎஸ்க்கு டேட்டா கிடையாது. என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணுது. எதையும் பேஸ் பண்ணல, அவனுக்கு தோணுச்சு கொடுத்தான். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். இடபிள்யூஎஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தான்னு நீங்கள் கேட்குறீங்க? எந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு கொடுத்தா நீங்கள் கேட்குறீங்க? எந்த டேட்டாவும் கிடையாது. அதுதான், திஸ் இஸ் த ப்ராப்ளம். எதை? எந்த 3%? இன் பிரின்சிபல் பர்சன்டேஜ் கூட கிடையாது. இன் பிரின்சிபல் தலித் கம்யூனிட்டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ்க்கு ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா ஐ செட் எஸ் வேணும். பர்சன்டேஜ் பத்தி என்ன வேணா பேசுங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுதுங்க, நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? எவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராட்டம், 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்க போராட்டங்கள் இருக்கு இல்லையா? ஒரு நாள் 2 நாள்ல வந்த போராட்டம் கிடையாது. நீங்க ரொம்ப லார்ஜர் கொஸ்டினுக்கு போறீங்க. நீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருந்ததுன்னா, டோன்ட் மிஸ்டேக் மீ, நாட் பர்சனல். I said that consider this issue in a humanitarian angle.
நீங்கள் டேட்டாவே இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார், இன்னைக்கு எந்த விதமான ரிசர்வேஷனுக்கும் எந்த டேட்டாவும் இல்லாமல் தான் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்ருக்கோம். 3% தானே கொடுக்குறான். நீங்கள் அது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ரிசர்வேஷனுமே நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து டில் சென்சஸ் இஸ் டேக்கன் யூ ஷுட் நாட் ஆஸ்க் ஃபார் எனி ரிசர்வேஷன். நாங்க எந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அப்போஸ் பண்ணல. இது வந்து ஏன் எங்க பிடிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். அதே தான் மறுபடியும் நம்ம இடத்துக்கு வந்து நிற்கிறோம். எக்கனாமிக்லி அந்த பேஸ்ல தான் நீங்க அதை பிடிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட பழைய கம்மியா இருக்கலாம். அதுக்கு அவங்க சோஷியல் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து அவங்க படித்த ஒரு அருந்ததியருக்கு அவங்க வீட்டில் அதற்கு இணையாக படித்த அல்லது படிக்காத ஒரு பள்ளரோ பறையரோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இல்லை இப்போ மாறுதுன்னு சொல்லாதீங்க. ஆன்சர் மை கொஸ்டின் டைரக்ட் சார். நான் இல்லை நீங்கள் வந்து கோல் போஸ்ட்டை மாற்றுறீங்க. நான் இருங்க இல்லை ஒரு நிமிஷம் இருங்க கேளுங்க. அதாவது டேட்டா தான் பேசிஸ்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது, எந்த ரிசர்வேஷனும் கொடுக்க முடியாது. இப்போ இன்ஃபேக்ட் இந்த பேக்வர்டு காஸ்ட் ரிசர்வேஷன் கூட நம்ம 1931 பிறகு காஸ்ட் சென்சஸ் எப்போ சார் எடுத்தோம்? ஸோ இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு சென்சஸ். இது ஒரு 3%ல உங்களுக்கு என்ன வந்துட போகுது? சார் அவன் உங்க சகோதரன் சார், அவன் உங்க சகோதரன் சார், நம்ம சகோதரன் சார், நம்ம சகோதரன். ஆ இல்லை எனக்கு வந்து நீங்கள் உங்களோட பார்வை தவறுன்னு நான் நம்புகிறேன். அமங் த தலித் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான்னா கண்டிப்பாக அம்பேத்கர் சொன்னதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட். அது 10% கூட இல்லையா சார், டபுள் டிஜிட் கூட இல்லையா சார்? ஒரு சின்ன ரிசர்வேஷன், ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு கன்சர்ன் சார், ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவன் நம்ம சகோதரன் தானே சார், நம்மளை விட கீழே இருக்கான் இல்லையா? அவனை ஏன் நீங்கள் தூக்கி விடக்கூடாது? அப்போ அகைன் ரிசர்வேஷனையும் நம்ம ரீஓரியன்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அது எல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாரும் கேட்கலாம். இல்லை இது பிளவு உருவாக்கல. ரிசர்வேஷன்ற கான்செப்டும் கோரிக்கையும் யாருக்கிட்ட இருந்து வந்தது? இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்போ போராடி வாங்கியிருக்காங்க இல்லையா? தேர் ஆர் செவரல் பெட்டிஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட்டில் பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் கேட்டவங்க யார்? ஃபார்வர்டு கம்யூனிட்டியா, பேக்வர்ட் கம்யூனிட்டியா? இல்லையே. உங்களோட கம்யூனிட்டினா தலித் கம்யூனிட்டி ஒரு செக்ஷன். ஒன் மினிட் ஒருத்தவங்களே ரொம்ப நேரம் சார் இன்டராக்ட் பண்ண தேவையில்ல. கொஸ்டின்ஸ் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து சார்ஜஸா இல்லாம அவங்க கிட்ட பாலிசி இல்ல சார்ஜஸ்னா இல்ல அது பாலிசி லெவல்ல 3%ன்றத டைரக்டா மென்ஷன் பண்ணி சொல்லல சார். வந்து ஆல் இந்தியா லெவல்ல சப் கிளாசிஃபிகேஷன் சம்பந்தமா தான் இங்க அவருடைய ஸ்பீச், என்டையர் ஸ்பீச்ங்கிறது தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்டை மையப்படுத்தி அவர் பேசல. ஒன்று உங்களுடைய கொஸ்டின்றது தலித் யூனிட்டியை வந்து இந்த சப் கிளாசிஃபிகேஷன் ஸ்பிளிட் பண்ணுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. சார்ஜஸ் கூட இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாது. ஓகே ஓகே டைரக்டா கொஸ்டின்ஸ் யாரா இருந்ததுன்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க ஷார்ட்டா ப்ளீஸ். The problem is there. நான் மறுக்கல. நான் சொல்ல வருது I am on a simple point. I am sticking on with a simple point. அதுக்கு இந்த கம்யூனிட்டிக்குள்ள தலித் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப மோசமாக இருக்கவங்களுக்கு நம்ம கை தூக்கி விடணுமா வேணாம்? அதுக்கு மேற்கொண்டு பிரின்சிபல் ஐ சப்போர்ட் சார். பாலிட்டிஷியன்ஸ் விளையாடுவாங்க, பயங்கரமாக விளையாடுவாங்க. யாருமே எந்த பார்ட்டியும் இதை பற்றி கரெக்டாக வாயை திறந்து பேசல. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். ஏன்னா இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன் வருது, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் வேண்டாம். ஓகே அது நம்ம ரொம்ப பர்சனலாக போவேன்னா he was talking very broadly and also he pointed out with proper data ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதை கொண்டு போகணுங்கிறத அவர் சொன்னார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டா எந்த பிரச்சனையும். பெரிய டேட்டாலாம் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை பிரெயின். இந்த ஹாலில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொன்னார் மை ஹார்ட் ப்ளீட்ஸ் ஃபார் தம்னார். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரொம்ப நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் ஐ ஸ்பீக் எ காமன் மேன்ஸ் லாங்குவேஜ் வித் சம் ஹார்ட். அவ்வளோதான். Thank you so much, sir. உங்களோட patience and the way you received the questions and delivered